ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன செடிலாம் நாங்கள் வளர்க்குறோம், என்னென்ன செடிலாம் வளர்க்குறோன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த செடி வந்து என்ன பேருன்னு எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என் சின்ன மாமனார் எடுத்துகிட்டு வந்து வச்சார். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இவருக்கு பிரதர் இன் லாக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் அடிக்கடி அது தொல்லையாக இருக்கும். அதனால் இது என்ன சொன்னாங்கன்னா, ஏர்லி மார்னிங் இந்த செடியை வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடித்தாலும், இல்லை அது சாறு எடுத்து குடித்தாலும் கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் போயிடும்னு சொன்னாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தேன்பூ. நான் வந்து இதை தேன்பூன்னு தான் சொல்லுவேன். 2 மந்த்ஸ் ஆகுதுங்க வாங்கி. இங்கே இருக்கிற செடிங்க எல்லாமே மோஸ்ட்லி 2 மந்த்ஸ் தான். இது என்ன பூன்னு நீங்களும் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட அத்தை, எனக்கு பெரியம்மா, அவங்க கொடுத்த மல்லிகைப்பூ செடி வந்து 1 வீக் ஆகுது. டெய்லி வாட்டர் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக துளிர் விட்டுரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நாங்கள் ஒரு நாள் ஃபங்க்ஷன்ட்டு என் அத்தையோட ஓரவத்தி வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க கொடுத்த மருதாணி இலை அது காஞ்சிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி. இதுதாங்க எங்கள் வீட்டு செடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி. இது வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கி 2 மந்த்ஸ் ஆகுது. 3 மொட்டு விட்டுது. மொட்டுலேயே உதிர்ந்துடுச்சுங்க. பூக்கவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு மொட்டு விட்டது இந்த செடி தான். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தேன்பூ தான் நினைக்கிறேன். இது வந்து ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து கனகாமரம் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. டெய்லி இந்த அளவுக்கு ஒரு பஞ்சாக வந்து பூக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து மல்லிச்செடி. மல்லிச்செடி பார்த்திங்கன்னா துளிர் விட்டுருக்குங்க பாருங்கள். துளிர் பூத்துடுச்சு. இந்த செடியெலாம் பூத்துடுச்சு. இப்போ தான் வந்து லைட்டாக துளிர் விட்டுட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல பூக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நித்திய மல்லி. இதுவும் ஒரு 3 பூ பூத்துச்சு. இதுவும் துளிர் விட்டுட்ருக்கு. இதுங்க பாருங்கள், இந்த மல்லிலாம் துளிர் காட்டிகிட்ருக்கேன். இது வந்து நித்திய மல்லி. இது வந்து துளிர் விட்டுருக்கு. பூக்கவும் செஞ்சிடுச்சு. இந்த நித்திய மல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடியாக வளருங்க. இது வந்து இப்போ தான் வாங்கி 2 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ கண்டிப்பாக கொடிக்கு வைக்கலாம். நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் எப்படி கொடி வைக்கிறதுன்னு. எங்கள் நாத்தனாரோட வீட்டிலலாம் கொடியாக இருக்குது. இது வந்து இன்னொரு செம்பருத்தி வந்து மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இதுவும் ஆல்ரெடி பூத்துருச்சு. இப்போ மொட்டு விட்டுருக்கு. இது இன்னொரு மல்லிச்செடி. இதுவும் வந்து துளிர் விட்டுருக்கு பாருங்கள். துளிர்லாம் நல்லா தெரியுது. டெய்லி வாட்டர் பண்ணுறேன். சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில், வர்மி கம்போஸ்ட் அண்ட் கொக்கோபீட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேங்க இந்த பிளான்ட்ஸ்க்கெலாம். இதுவும் மல்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.